பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர்கள் 7வது அதிகாரம் 39வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்துல எகிப்துக்கு திரும்பினார்களாம். தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவங்களை விடுதலையாக்கி அற்புதமாக அவங்கள வழிநடத்திட்டு வராங்க. ஆனா இஸ்ரவேலர் சொல்றாங்க, நாங்க எகிப்துல சாப்பிட்ட வெள்ளரிக்காயும் மச்சங்களையும் நினைக்கிறோம் அப்படின்றாங்க. நாங்க எகிப்துக்கு திரும்பி போறதுதான் எங்களுக்கு உத்தமம்ன்றாங்க. நாங்க எகிப்திலே செத்து இருந்தா நல்லாதான் இருக்குமே அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, எகிப்துல இருக்கிறது மாதிரியே கன்று குட்டியே உண்டாக்கி அதை வழிபடுறாங்க. இப்படி அநேக காரியங்களை இவங்க செய்கிறத பார்க்கலாம். காரணம், இவங்க கர்த்தர் இவர்களை வழி நடத்திட்டு வர இந்த பாதையை விடவும் எகிப்தின் வாழ்க்கை, அதாவது அடிமைத்தன வாழ்க்கையை இவங்க மேன்மையாக நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க கர்த்தருக்கு விரோதமாக இதனால முறுமுறுப்பும் செய்யறாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி இருப்பாங்க. அது பாவமான வாழ்க்கையா இருக்கலாம், பாரம்பரியமா இருக்கலாம், தவறான பழக்க வழக்கங்களா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கர்த்தர் நம்மள அதுல இருந்து விடுதலையாக்கி இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக மாற்றி அவர் நம்மளை வழிநடத்திட்டு வராங்க. இந்த நாட்கள்ல நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையை விடவும் நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்ம மேன்மையாக நினைச்சோம் அப்படின்னா, அதாவது நான் இப்ப இருக்கிறத விட என்னுடைய முன்னாடியே நான் நல்லா இருந்தனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்னா, அது கர்த்தருடைய இருதயத்தை துக்கப்படுத்தும். அதே சமயம் இந்த எண்ணங்கள் உங்களை கர்த்தரை விட்டு விலகவும் செய்யும். அதனால கர்த்தர் இன்னைக்கு உங்களை எந்த பாதையில நடத்துறாங்களோ அதுதான் சிறந்தது அப்படின்னு நினைங்க. நிச்சயமா தேவன் உங்களை அற்புதமாக வழி நடத்துவாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.